புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து தமிழ்நாடு முழுவதும் 34 மாவட்டங்களில் பயணித்து வாக்காளர்களின் கருத்துக்களை கேட்டறிந்துள்ளது. 35வது மாவட்டமாக சென்னையில் ராயபுரம் தொகுதியில் நடைபெற்ற மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியை காணலாம். ராயபுரம் சென்னையோட ஹார்ட் ஆஃப் த சிட்டி மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு அரசியல்லையும் ஹாட் சீட் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராயபுரத்தோட பிரச்சனைகள் என்ன, மக்களோட மனசுல என்ன இருக்கு, மக்களோட கோரிக்கைகள் என்ன அப்படின்னு மக்கள் கிட்ட பேச போறோம். வாங்க பேசலாம். என்னோட பெரிய குறை என்னன்னா எம்சி ரோடுன்றது ஒரு பெரிய தெரு. இந்த தெருக்குள்ள 600லேருந்து 700 பேர் வாழ்வாதாரம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அவசியமே அற்றது. ஒரு இடத்த அழகுபடுத்துறது முக்கியமா, 700 குடும்பம் சாப்பிட்றது முக்கியமான்னு கேட்டால் சாப்பிட்றது தான் முக்கியம். இந்த தெருக்கு அழகுபடுத்துறன்ற பேரில் வியாபாரிகள் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு திட்டத்தை கேன்சல் பண்ணி 700 குடும்பத்தை வாழ வைக்கணுன்ற ஒரே கோரிக்கை. கரண்ட்டு பிரச்சனை பெருசாக இருக்குது. ஸோ அங்கே என்னென்னா இப்போ இந்த வெயில் காலத்தில் நேற்று கூட அது ஆரம்பிச்சிச்சு. இந்த கரண்ட்டு பிரச்சனைக்கு வர்ற எம்எல்ஏ யாராவது செலக்ட் பண்ணாலும், எந்த கட்சி சேர்ந்து செலக்ட் பண்ணாலும், இந்த கரண்ட்டுங்கிறது ராயபுரத்தில் மிகப்பெரிய ஒரு தொந்தரவாக இருக்குது. விதவிதமாக வந்திருக்கு போதை. அது என்ன போதைன்னு நம்மளுக்கே கிட்டத்தட்ட ஒரு 65 விதமான போதை பொருட்கள் இருக்குன்னு குழந்தைங்களே சொல்கிறாங்க. நாங்கள் ஸ்கூலில் போய் இதை பற்றி பேச போனால் குழந்தைங்க விதவிதமாக ஏதோ சாக்லேட் பேர் சொல்கிற மாதிரி போதை பொருளை சொல்கிறாங்க. எப்படி அது இவ்வளோ இது விற்கிறாங்கன்னு எங்களுக்கும் புரியல. 2016 கண்டன் ரவுண்டானு சொல்லிட்டு அங்கே 2016 அன்னைக்கு இருந்து காலகட்டத்தில் ஆட்சியாளர் மழைநீர் கால்வா பண்ணி கொடுத்தாங்க. இது வரைக்கும் அந்த மழைநீர் கால்வால தூரே வரல. அதே போல் மூலகுளத்தில் குடிசை மாற்ற குடியிருப்பு கட்டி கொடுத்தாங்க. இது வரைக்கும் ரோடே போடல. தண்ணி குழாயில் வருதுன்னா ஒரே சாக்கடை வாடை. அதை தண்ணி உபயோகப்படுத்த முடியல. நாங்கள் ஒரு தீவுக்குள்ளே மாட்டுற மாதிரி, அதான் அந்தமான் தீவை விட மோசமான தீவில் நாங்கள் இருக்கிறோம். என் கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஆந்திராலேருந்து தான் இங்கே வந்திருக்கிறா, கட்டி கொடுத்தாங்க. ஆனால் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு பயப்படுறாங்க. தண்டவாளம் தாண்டி வர முடியல. கஞ்சா போதை எல்லாமே இருக்குது. எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது. 8 ஆயிடுச்சுன்னா, சாயங்காலம் 8 ஆயிடுச்சுன்னா தண்டவாளம் தாண்ட முடியல. அது சரி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இந்த ஸ்மார்ட் சிட்டி அதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி வரவேற்கத்தக்கது தான். ஆனால் 1.5 வருஷம் அவள் செயல்படுவாங்க சார். 3 வருஷம் 3 வருடம் எப்படி லைனாக பள்ளிக்கூடங்கள் நிரம்பிய பகுதி. இந்த இடத்துல காலையில் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு விடுறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு மகளிர்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்க தெரியுங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்க எல்லாருமே 25 வருஷமா பிரச்சனை இருக்கு, 16 வருஷமா பிரச்சனை இருக்கு, 3 தலைமுறையாக பிரச்சனை இருக்கு. இந்த 25 வருஷம் யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா யாரோட பிரச்சனைன்னு தெரிஞ்சிடும். இப்போ ஆட்சியில் இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் இந்த டர்ஃப் வேணும், இந்த ரூஃப் வேணும் கேட்டோம், கவர்மெண்ட்டுக்கு மண்ணு கேட்டோம், எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இப்போ அடிஷ்னலாக டர்ஃபு கேட்டிருக்கோம், அதையும் கொடுத்துருவாங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே 25 வருஷம் பிரச்சனை. இது எல்லாமே இந்த 3 வருஷத்தில் சரி பட்டுன்னு வருது. 60 வயது கடந்தவர்களுக்கு இது வரைக்கும் மீனவர்களுக்கு மட்டுமே நலவாரியத்தில் இது வரைக்கும் நமக்கு ஓய்வூதிய பென்ஷன் கொடுக்கல. அப்போ அவங்களுக்கான ஒரு 3000 ஓய்வூதிய பென்ஷன் கொடுக்கணுங்கிறதும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி மீன் பிடிக்கிற வலைகள் அவங்களுக்கு அருந்துரும். அப்போ அவங்களுக்கு விலை இல்லாத மீன்பிடி வலைகள் வழங்குறதுக்கான திட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த வலைகள் வழங்கணும் அப்படிங்கிறது தான். விசைப்படகு மீனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 லிட்டர் அவங்களுக்கு மானியம் வழங்கணும் டீசல் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறோம். இன்னைக்கு சென்னை மாவட்டம் ராயபுரம் பகுதியில மக்களுடன் புதிய தலைமுறையாக மக்களோட கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறத கேட்டோம். நிறைய விஷயங்களை மக்கள் பகிர்ந்துகிட்டாங்க. இவை அனைத்தும் நிறைவேற்றக்கூடிய ஒன்றுதான். மீண்டும் மற்றொரு பகுதியில் சந்திப்போம். இது மக்களுடன் புதிய தலைமுறை.